வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வோடாஃபோன் ஐடியா நம்ம நாட்டு விட்டு வெளியே போகிறதுக்கு பல சான்ஸ் இருக்குது. இந்த நெட்வொர்க்கையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜியோ ஏர்டெல் என்ன ஆட்டம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். டேரிஃப் ப்ரைஸில் ஆல்ரெடி ஏர்செல், யூனினர், டோகோமோ, வீடியோகான் அப்படின்னு சொல்லிட்டு பல நெட்வொர்க்லாம் இருந்துச்சு. அந்த நெட்வொர்க்லாம் ஒன்றுத்தையும் இப்போ காணோம். இப்போது இருக்கிறதே 3 ப்ரைவேட் அப்புறம் ஒரு பப்ளிக் நெட்வொர்க் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. இதுலேயும் வோடாஃபோன் வந்து பயங்கரமாக லாஸ் ஆகிட்டு இருக்குது. அதில் அவர்கள் லாஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த ஃபீல்டில் பேக்ரவுண்டில் பல வேலை போயிட்டு இருக்கு வோடாஃபோனில், அதாவது பிடிஎஸ் சைட்டில். இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காரசிங்கனே தியேட்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உன் டீ கடையோட கேவலமா போய்கிட்டு இருக்கு. என்னன்னே சொல்ற? அங்கேயும் கடன் சொல்றாங்கடா. அதாவது பொதுவாக 2 கை சேர்ந்துச்சு அப்படின்னா ஓசை வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வோடாஃபோன் ஐடியா ரெண்டுமே சேர்ந்து வோடாஃபோன் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு மாறினும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனியாகவே தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு தன்னுடைய என்எல்டி பேண்ட்வித் பக்கம் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அது இன்னும் பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. என்னது அப்படின்னா ஒரு நெட்வொர்க் சென்னையிலிருந்து உதாரணத்துக்கு சேலத்துக்கு தன்னுடைய சிக்னலை டெலிவரி பண்ணோம் அப்படின்னா அவர்கள் ஓன் ஃபைபர் சைட்டில் வச்சுருப்பாங்க. அது மூலிமா என்எல்டி பேண்ட்வித்தை கொண்டு போவாங்க. ஏர்டெல் சென்னையிலிருந்து சேலத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதேமாதிரி மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதே போல் தான் ஜியோ, அதே போல் தான் வோடாஃபோனும். இப்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேண்ட்வித்தை வந்து இப்போ ஏர்டெல் அவனோட டேட்டா தானே கொண்டு போயிட்டு இருக்காங்க, என்னோட டேட்டாவும் கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே சென்னையிலேருந்து ஹேன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏர்டெல்ட்டு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து சேலத்துலேயோ ராசிபுரத்துலேயோ எங்கேயோ வந்து நான் டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த டேட்டா வந்து எவ்வளோ சைஸு அதுக்கேற்ற ப்ரைஸில் கட்டிட்டேன் அப்படின்னா டெலிவரி எடுத்துக்கலாம். இது ஏர்டெல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, வோடாஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தன்னுடைய டேட்டா மட்டுமே டெலிவரி பண்ணாமல் அடுத்தவர்கள் என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அந்த டேட்டாவையுமே டெலிவரி பண்ணுறாங்க. இதுதான் நேஷனல் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்எல்டி பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஏர்டெலுக்கு தனியாக டெலிவரி இருக்குது, ஜியோக்கு தனியாக ஓன் ஃபைபர் சைட்டில் தனியாக டெலிவரி இருக்குது, வோடாஃபோனுக்கு தனியாக இருக்குது. இதில் இந்த வோடாஃபோன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய ஃபைபர் சைட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சில சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஒரு டவருக்கு வந்து சிக்னல் தரணும் அப்படின்னா ஃபைபர் சைட்டில் டெலிவரி பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி அதை வந்து டே பை டே வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதற்கு பதிலாக அந்த இடத்துல வந்து சிக்னல் தரதுக்கு மற்ற நெட்வொர்க்கை நாடுறாங்க. அதாவது ஏர்டெல்கிட்ட போயிட்டு என்னுடைய டேட்டாவை வந்து நீ டெலிவரி பண்ணிடு, அதுக்கான என்எல்டி சார்ஜஸ் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வோடாஃபோன் தன்னுடைய ஓன் ஃபைபர் சைட்டை யூஸ் பண்ணாமல் ஏர்டெல்கிட்ட என்எல்டி பேண்ட்வித்தை வந்து எடுத்து, அதாவது இவர்களுடைய பேண்ட்வித் தான் ஏர்டெல் வழியாக டிரான்ஸ்மிட் பண்ணி அவர்கள் அந்த இடத்துல சைட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம தேட்டர் பிரிண்ட் ஓடி முடிஞ்சதும் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க. இது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா வந்து காஸ்ட் வந்து கட் ஆகும். இப்போ ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற டவர்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா நமக்கு தெரிஞ்ச ரிசோர்ஸஸ் படி சொன்ன தகவல் படி ஒரு 7 லட்சம் செலவாகுது மாதத்துக்கு அப்படின்னா, அதாவது லேபரு, வாடகை, கரண்ட்டு பணம், பெட்ரோல், டீசல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரேட்டரு, இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள டவருக்கு ஒரு ஆவரேஜாக எஸ்டிமேஷனாக 7 lakhs அப்படி ஆகுது அப்படின்னா, இதுவே நான் வந்து ஏர்டெல்கிட்ட டெலிவரி கொடுத்துட்டேன் அப்படின்னா அதெல்லாமே ஏர்டெல் பார்த்துக்க போகிறாங்க. அதுக்கான வாடகை மட்டும் தான் நான் பே பண்ண போகிறேன். மற்றபடி மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் தான் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது 7 லட்சங்கிறது 2 லட்சத்துக்குள்ளேயே வந்து என்னுடைய செலவு கம்மியாயிடும். நான் அது ஏர்டெல்லில் டேரெக்டாக கொடுத்துருவேன். அந்த ஏர்டெல் வந்து ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஃபைபர் யாருது? ஏர்டெல். இப்படி தன்னுடைய ஃபைபர் சைட்டையும் ஓன் ஃபைபர் சைட்டையும் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது இந்த ஃபீல்டில் வந்து பெரும்பாலான பேசப்படைய விஷயமா இருக்குது. இதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது என்னோட குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறனால ஃப்யூச்சரில் எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்படிப்பட்ட சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோவும் ஏர்டெல்லும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நானும் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வோடாஃபோனும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்டெரக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியோ ஏர்டெல் ப்ரைஸோட வோடாஃபோன் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? ஏன் அப்படின்னா ஜியோ ஏர்டெல்லில் மிஸ்டு கால் அலர்ட்டு, கால் அலர்ட் எல்லாமே அன்லிமிட்டட் பேக்கில் வந்துடும். ஆனால் வோடாஃபோன் ஐடியாவில் அப்படி கிடையாது. மிஸ்டு கால் அலர்ட் வரவே வராது. நீங்கள் தனியாக அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 35 ரூபா சம்திங் கட்டுறோம். உங்களுக்கு அன்லிமிட்டட் பேக்கில் அது வராது. இது நான் கஸ்டமர் கேர்லையும் கேட்டு பார்த்துட்டேன். எனக்கு அதான் செகண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வோடாஃபோன் தான். பல டைம் வந்து போர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து மாறிடலான்ட்டு உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம், நம்மளும் மாறிட்டா இன்னும் எத்தனை பேர் மாறுவாங்க? அப்படி மாறினா வோடாஃபோன் வெளியே போயிடும். அப்போது டான்ஸ் ஆடுறது ஏர்டெலும் ஜியோ தான். இவர்கள் இப்போ ஆடுற ஆட்டத்தே தாங்க முடியாது. இதை போனால் போகுதுன்னு சொல்லிட்டு தீனி போட்டு வச்சுருப்பாங்க சொல்லுங்களேன். அந்தமாரி செகண்ட்ஸுமே வச்சுருக்கோங்க. ஏன்னா
ஒரு இடத்துல 5G நல்லா 4G நல்லாவே கிடைக்குது, 4G ஸ்பீடு வந்து நல்லாவே கிடைக்குது. இதே சிட்டி விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டா பார்த்தீங்க அப்படின்னா டவர் சுத்தமாக இல்லை. ரீசெண்டாக தம்மம்பட்டிக்கு பேண்ட்வித் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்டர்நெட் பேண்ட்வித் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது நம்ம போன காரில் பார்த்தீங்க அப்படின்னா அதை தனியாக போட்டு வந்து கார் மேலே அடிச்சிட்டான். அடிக்கும்போது சரியடியாக இருக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? 108 கால் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபோனை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சிம்மில் வந்து டவர் ஃபுல்லாகவே இருக்குது. செகண்ட் சிம் வோடாஃபோனில் சுத்தமாக டவரே இல்லை. பளிச்சுன்னு தொடச்சி வச்ச மாதிரி இருக்குது, ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் இப்போ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி ஒரு எமர்ஜென்சி சமயத்தில் கூட ஒரு சிம்க்கு வந்து டவர் எடுக்கலை. இத்தனைக்கும் வந்து ரொம்ப அவுட்டெல்லாம் கிடையாது. தம்மம்பட்டியிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் சம்திங், மேக்ஸிமம் ஒரு 10 கிலோமீட்டர் தான். ஒரு 2G டவர் கூட வரலையா அப்படிங்கிறது தான் ஒரு கஸ்டமராக கேட்க வேண்டிய கேள்வி. நீ வந்து 4G டேட்டா எனக்கு ஸ்பீடு வந்து 50 MBs கூட 100 MBs கூடலாம் கேட்கல. எனக்கு வந்து எமர்ஜென்சி கால் பண்ணுறது டவர் தானே கேட்குறேன். காசு மட்டும் மற்ற ஏர்டெல் வோடாஃபோன் ஏர்டெல் ஜியோ வசூல் பண்ணுறதோட சேர்த்து வாங்குறீங்க. மிஸ்டேக் கால் மட்டும் கொடுக்க மாட்டீங்க. அது நான் தனியாக எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இப்படிங்கும்போது எந்த ஒரு கஸ்டமர் வந்து அந்த நெட்வொர்க்கில் சஸ்டெயின் பண்ணுவாங்க? நான் சஸ்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் பல டைம் போர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். போர்ட் பண்ணிடலாம், BSNL போர்ட் பண்ணிடலாம். ரீசெண்டாக ஒரு நியூஸ் படித்தோம், BSNLக்கு அதிகமாக மைக்ரேட் ஆகிருக்க கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வோடாஃபோன் கஸ்டமர்ஸ் தான். இது நல்லா இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது செகண்ட் சிம் யூஸ் பண்ணுற வாடிக்கையாளர்கள் வோடாஃபோனாக இருப்பாங்க. அந்த செகண்ட் சிம்மை வந்து BSNLக்கு மாற்றிருக்காங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து BSNL கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இப்படிலாம் இருக்கும்போது ஏன் கஸ்டமர் வந்து BSNL மாற மாட்டாங்க? நானும் பல டைமில் BSNL மாறணும்னு சொல்லிட்டு போர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். சரி போனால் போச்சு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வச்சிருக்கேன். ஆனால் அந்த போர்ட் மெசேஜில் கேட்பாங்க, போர்ட் மெசேஜ் பார்த்தோன்னே கேட்பாங்களா, கஸ்டமர் கேரில் இருந்து கால் வரும்ல, ஏங்க நீங்கள் வந்து ஏர்டெல் விட்டு போகிறீங்க, ஏங்க நீங்கள் ஜியோலேருந்து வெளியே போகிறீங்க. அதேமாரி வோடாஃபோன்லேயும் முன்ன கால் வந்துட்டு இருந்தது ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கால்லாம் வரதே கிடையாது. ஒன்லி IVR மாஸ் தான், IVR வாய்ஸ் தான். 100 GB டேட்டா ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது ஒருத்தனாவது ஃபோன் பண்ணி ஏங்க நீங்கள் வோடாஃபோன் விட்டு வெளியே போகிறீங்க, VI விட்டு வெளியே போகிறீங்க, உங்களுக்கு இந்த நெட்வொர்க்கில் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட கேட்டதில்லை. அந்த மாதிரி சேவல் அங்கே இல்லை. நானும் மாதத்துக்கு ஒரு 2-3 போர்ட்னாச்சும் எடுத்து வந்துடுறேன். ஆனால் போர்ட் பண்ணலை. ஒருத்தனாச்சும் கால் பண்ணுவானான்னு யோசிக்கிறேன். ஒரு ஹியூமன் பர்சன் கால் பண்ணி ஏன் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். நான் வந்து உங்கள் நெட்வொர்க்கில் மிஸ்டு கால் தனியாக காசு கட்டணும்டா, அதுக்காகவே நான் வெளியே போகிறேன்டா, பாரு நேரம் டவர் கிடைக்க மாட்டேங்குதுடா, அதுக்காகவே நான் வெளியே போகிறேன்டா அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஆனால் ஒருத்தனும் சொல்லலை. நான் மேனெல்லாம் கஸ்டமர் கேர் 199 கால் பண்ணி உன் நெட்வொர்க்கில் மிஸ்டு கால் இல்லை தனியாக காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் தான் சொன்னான், உன் தனியாக காசு கட்டணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஆப்குள்ளே போய் பாருங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி ஆக்டிவ்ல தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னா. அப்படியே காசும் கட்டலன்னா அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தெரியல. எதாச்சும் இது நான் டாப் அப் பண்ணணும், அதில் ஃபுல் டாக் டைம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக கம்முன்னு வச்சுருக்கேன். இதை வந்து பார்க்கும்போது தன்னைத்தானே வோடாஃபோன் வந்து ஒரு அழிச்சிக்கிட்டு வருது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா BSNL இந்த ரோல் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. பிளான் ரேட்டை குறைச்சி ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து தன் பக்கம் வந்து ஈர்த்துக்கிட்டாங்க BSNL. மற்ற நெட்வொர்க்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் குறைச்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. காரணம் தான் முன்னேறணுங்கிற எண்ணம். நம்மளுக்கு அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு டவர் ஒழுங்காக கிடைக்காது, மிஸ்டு கால் கிடையாது, ப்ராப்பராக வாய்ஸ் குவாலிட்டி கிடையாது. பச்சையாக சொல்ல போனால் வாட்ஸ்அப்பில் பண்ணுற கால் குவாலிட்டியோட வோடாஃபோன் ஏரியாவில் பண்ணுற கால் குவாலிட்டி வந்து கேவலமாக இருக்கும். பல டைமில் எனக்கு இந்த நம்மளுடைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா வோடாஃபோன் நம்பர் தான், யூடியூப்பில் கொடுத்துருக்க நம்பர். அதுக்கு நிறைய பேர் கால் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இருங்க நான் வாட்ஸ்அப்லேயே கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு கால் பண்ணதெல்லாம் கூட இருக்குது. இப்படிலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது கஸ்டமர் போக தானே செய்வாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மட்டத்தில் இருக்க வோடாஃபோன் ஐடியாவுக்குள்ள ஸ்டாஃப்ஸ்லாம் தெரியாதா, தன்னை பேக் டிசைன் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியாதா அப்படின்னு சொல்லலாம் தெரியல. இதெல்லாம் யோசிச்சு தானே பேக் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு தானே வந்து காம்படிட்டர் எவ்வளோ நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் லாஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு அனலைஸ் கூட பண்ண மாட்டாங்க. கஸ்டமர் கால் பண்ணி ஏன் வெளியே போகிறேன்னு கேட்கறது கூட உங்களுக்கு ஆள் இல்லையா? ஏன்னா அவ்வளோ பேர் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் வெளியே போகிறாங்க அப்படின்னா 100 எம்ப்ளாயி இருப்பாங்க கால் பண்ணி கேட்கறது, 200 எம்ப்ளாயி 500 எம்ப்ளாயி இருப்பாங்க கால் பண்ணி கேட்குறது. நாம் இது எடுத்தோன்னே வெளியே போகிறது 1000-10,000 கணக்கில் இருந்தால் எத்தனை பேருக்கு கால் பண்ணி கேட்குறது? அந்தமாரி தான் நினைக்க தோணுது. ஒரு பக்கம் பேண்ட்வித் வந்து தன்னுடைய ஃபைபர் சைட்டை கட் பண்ணிவிட்டு அடுத்தவங்கள்ட்ட NLD போயிருக்காங்க, ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி ஒழுங்காக இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எண்ட் யூஸராக நாங்கள் வெளியே போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்களே வெளியே போயிட்டீங்க அப்படின்னா
ஜியோவோடையும் ஏர்டெலோடைய ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இன்டெரக்டாக ப்ரைஸ் ஹைக்கு வழிவகுக்கிறோம் அப்படின்னு தான். நானும் உண்மையாலுமே பிஎஸ்என்எல் மாறணும் தான் ஆசைப்பட்றேன். ஆனால் ஒரு நல்ல ஒரு போட்டி, ஆரோக்கியமான போட்டி இருந்தது அப்படின்னா இந்த ஃபீல்ட் வந்து நல்லா சஸ்டெயின் ஆகும். யூசர்ஸ்க்கும் நல்ல ஒரு ரெவன்யூ வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நிறைய பேர் இதுக்காகவே வோடாஃபோன் வச்சுருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க வோடாஃபோன் நெட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க சிட்டிக்குள்ளே அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்ன? யாராச்சும் யூஸ் பண்ணாதானே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க, யாரும் இல்லாத கடைக்கு எதுக்கு டீ ஆத்துறன்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி யாராச்சும் யூஸ் பண்ணால் தான் டேட்டா டிராஃபிக் வந்து ஹையாக இருக்கும், பேண்ட்வித் பத்தாது. நம்மளுடைய இதில் எங்கேயுமே யூஸ் பண்ணுறது இல்லை. யூஸ் பண்ணுறது சில பேர். அந்த சில பேர்த்துக்கு வந்து டேட்டா எப்படி ஸ்லோவாக இருக்கும். இதுதான் வோடாஃபோனை பற்றி பேசணும்னு நினச்சது. நீங்கள் வந்து வோடாஃபோன் யூஸ் பண்ணியிருப்பீங்களா? யூஸ் பண்ணால் மோஸ்ட்லி செகண்ட் சிம் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வோடாஃபோன் சிம்மை போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த நெட்வொர்க்கு போர்ட் பண்ணியிருப்பீங்க? ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல், இதில் 3ல் எதுக்கு போர்ட் பண்ணியிருப்பீங்க? ரீசெண்டாக வந்த ஸ்டடீஸ் படி வோடாஃபோன் வந்து வெளியே போனதுக்கு பிஎஸ்என்எல் தான் நிறைய பேர் போயிருக்காங்களாம். நீங்கள் எதுக்கு போயிருக்கீங்க? வோடாஃபோனை இன்னும் பல்ல கடிச்சிட்டு யூஸ் பண்ணுறீங்களா? எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு டிவியுடன்.